நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருந்ததா? வெள்ள நேரத்துல மக்கள் எல்லாம் தவித்து கொண்டிருந்த போது வீரியெல்லாம் ஏதோ விழா போவது போல, ஒரு யானை ஊர்வலம் போவது போல அந்த கட்சிக்காரரே சொன்னாரே, அது போல முதல்வர் வருவதை கொண்டாடினார்களே, இதெல்லாம் செய்யாதீங்க என்று அதிமுக சொல்வதற்கு இவங்களுக்கு தகுதி இருந்தால், இதை செய்திருந்தால் நான் பாராட்டி இருப்பேன். முதல்வர் அதைத்தான் செய்திருக்கணும். நான் மீண்டும் வருகிறேன். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதை தாண்டி திமுகவை நீங்கள் திமுக ஆட்சி அமைக்கிறதா இல்லையா, அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் போட்டியா அல்லது மற்றவர்களுக்கு போட்டியாங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவிற்குள் இருக்கக்கூடிய போட்டியை முதல்ல முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சுப்பிரமணிய சாமி சமீபத்தில் தெரிவித்த கருத்திற்கு கூட மிக ஸ்ட்ராங்கான ரொம்ப வலிமையான எதிர்ப்பு மறுப்பு எந்த இடத்துலையும் வரல. டிகேஎஸ் மட்டும் சொன்னார். டிகேஎஸ் சொன்ன விஷயங்களுக்கு அவரை மன்னிப்பையே கேட்க வச்சிருக்கிறோம். நம்ம கேட்க வச்சு அவர் அறிக்கைக்கு நம்ம மறுப்பு கொடுத்து அவர் வாயாலே கொடுக்க வச்சோம். மிக உறுதியாக இவ்வாறான ஒரு கூட்டணி அமையவே செய்யாது. மதவாத கட்சிகளோடு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஆக்டபஸ் 1000 கால்கள் கொண்ட ஆக்டபஸோடு காவி பண்டாரங்கள் இதெல்லாம் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திய வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள். இவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்போமா, நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டியவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது? அதாவது தேர்தல் நேரம் இப்போது தேர்தல் நெருங்கி விட்டது. நாட்டில் 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைவு பெற போகுது. நிறைவு பெற போகக்கூடிய காலகட்டத்தில் அது மக்கள் விரட்டி அடிக்க போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டு எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா இடங்கள்ல இருந்து வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் 37% வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறதாட்டு கருத்து கணிப்புகள் இருக்கு. அப்ப எல்லா கட்சிகளுமே நம்ம அவங்களோட சேர்ந்தா நாமளும் பயன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பல இயக்கங்கள் இங்கே கூட்டணிக்கு வர்றதுக்கு விரும்பலாம். அதில் ஒன்று அந்த கூட்டணியை பற்றி பேசி முடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருக்கிறாரு. அதனுடைய முடிவுக்கு அது அதை பற்றி இப்போ சப்ஜெக்ட் இல்லை, அதை பற்றி பேச ஒரு வாதத்திற்கு அஇஅதிமுகவும் திமுகவும் கூட்டணி நான் சொல்றேன்னு வைங்களேன். நான் ஒரு வாதத்துக்கு சும்மா சொல்றேன்னு வைங்களேன். என்னங்க நீங்க எப்படி நீங்க அபத்தமா கேட்குறீங்க? இன்னும் மோசமான வார்த்தைகளாக கூட நீங்க வச்சிருப்பீங்க. ஏன் அதிமுக கூட திமுக எப்படிங்க கூட்டணி அமைக்கணும் உங்களால சொல்ல முடியும்? ஆனா பாஜகவோட அப்படி ஏன் சொல்ல முடியலன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அது கூட நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்நாயக் அவர்கள் ஒரிசா முதல்வராக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களையும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களையும் இங்கே உட்கார்ந்து ஒரு வாரமாக இருந்து 2 பேரும் இணைக்கக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க. 2 பேரும் சந்திக்க வச்சாங்க, 2 பேரும் சந்திச்சாங்க, 2 பேரும் பேசுனாங்க. அதெல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்கு. அதுக்கு பற்றியெல்லாம் நீங்க பழைய விஷயங்களை பேசினா அதுக்கு எல்லாருமே அதுக்கு உதாரணங்கள் இருக்கு, நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். இப்ப தம்பி சொன்னது அந்த அவங்க அம்மா சொன்ன கதையை ரசிக்காங்க. அது அவங்க அம்மா கதையை சொன்னாக்கி அவங்களுக்கு இந்த ரசிப்பாங்களாங்கிறது எப்படின்னா நானும் சொன்னது அன்பார்லிமெண்ட்ல நடந்த சம்பவம் தான் நானும் சொல்றேன். இதுல ஏதோ தலைவருக்கும் தளபதிக்கும் ஒரு பெரிய இது இருக்கிற மாதிரி யாரு ஆட்சிக்கு வரணும் முயற்சி பண்ற மாதிரி நீங்க அதுக்கு சரியான பதில் சொன்னீங்க. எந்த இடத்துல கூட தமையன் தந்தை மகன்கிற உறவு அங்க இல்லை. தந்தை அதாவது கட்சியினுடைய தலைவர் தொண்டர் அப்படிங்கிறது தான். 15 வயசுலேருந்து நேற்று முளைச்சி ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காளா மாதிரி இல்லை தளபதி அவர்கள். தலைவர் கலைஞர் 14 வயசில் ஆட்சிக்கு வந்த நம்ம அரசியலுக்கு சமூகத்தில் முதலாட்டு கால் எடுத்து வச்சார். தளபதி 15 வயசில் எடுத்தார். மிசாவில் எவ்வளவு உண்டோ அத்தனை துன்பங்களையும் அனுபவித்து இன்னைக்கு கட்சியில படிப்படியாட்டு ஒரு பகுதி செயலாளர்ல இருந்து ஒரு நிமிஷம் நான் முடிச்சிருந்தேன். பகுதி செயலாளர்ல இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு. நமக்கு எல்லாமே பயணம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் சுற்றி திரிகிறாங்க. திரு மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அரியணை ஏறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியால் கூட வைக்க முடியாது. ஐ எம் ஷுர். ஏன்னா அவர் அந்த கட்சியில் படிப்படியாகத்தான் முன்னேறிக்கிறார். மேயராக இருந்தார், சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார், மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அவர் துணை முதலமைச்சராக்கப்பட்டார். அதுவும் ஆட்சி காலத்தினுடைய இறுதியில் தான் படிப்படியாக முன்னேறி வந்திருக்கு. அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அவருடைய தகுதியை கேள்விக்குள்ளாக்குவதல்ல நோக்கம். ஆனால் அந்த ஒரு வாரங்க இருக்குதா அப்படிங்கிற கேள்வி ஏன் இங்கே வருதுன்னா திரு கருணாநிதி அவர்களே ஒரு கூட்டத்தில் சொல்லுகின்ற பொழுது இன்றைய பொருளாளரும் நாளைய அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாட்டிட்டாரு. நாளைய அது உடனே இவர் ஏதோ அறிவிக்க போறான்னு நினைச்சு தொண்டர்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. அதை இப்போ அறிவிக்க மாட்டேன் அப்புறமா சொல்றேன்ட்டார். நான் என்ன சொல்றேன்னா தொண்டர்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரை ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது திமுக அப்படிங்கிறது தான் கேள்வி. தளபதியே அடுத்த முதல்வர் இன்னும் 6வது முறையாட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்க போறாங்கன்னு சொல்லி தளபதி சொல்றாங்க.
உங்களுக்கு என்ன ஆசை வந்துட்டு சுப்பிரமணிய சாமி மாத்தி சொல்றாரா? இல்லையே சுப்பிரமணிய சாமி இதுக்கு எங்களுக்கு காட்ஃபாதர் கிடையாது. நான் இன்னொன்னும் சொல்றேன், அழகா சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க நம்ம தம்பி பாண்டியராஜன். அவங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த போது, ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியாக இருந்த போது செயலிழந்து விட்டாரு, அவரால் இயலாது எம்ஜிஆரால அப்படின்னு சொல்லி தன்னை வளர்த்த எம்ஜிஆரை முதல்ல ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அவங்கள கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கின ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் இவ்வளவு வளர்த்து அவங்கள விட்டுருக்காங்க. குறுக்கு வழியில் அவரால் இயலாது, என்னை முதல்வராக்குங்கள்னு சொல்லி கடிதம் எழுதக்கூடிய முதல்வர் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். இப்படி மட்டமாட்டு கீழ்த்தரமாட்டு குறுக்கு வழியில போய் அவருக்கு ஏலும் இல்ல என்னைய தூக்கி வைங்கன்னு கேட்கக்கூடிய மட்டமான செயல் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருபோதும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்க வராது, தேவையில்லை. இது தலைவர் கலைஞர் தலைவரா இருக்கிறாரு, மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாவது அவங்க கட்சியில பேசினாங்க. எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் உடல்நலம் திரும்பி வருகின்ற பொழுது பதவியை நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்த அப்புறம் உங்ககிட்ட நாட்டை பற்றி சிந்திக்காம எந்த முடிவும் எடுக்காம அவங்க கட்சியில இருக்க போறாங்க. அது எப்படி கேட்க முடியும்? இன்னைக்கு ஒரு முதல்வர் புரியல. இந்த இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முதல்வர் இருக்காங்க, அவங்க கட்சியில ஒரு முதல்வர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு பேச விட்டுட்டு சொல்லுங்க. 14 திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க. தம்பி அதுக்கு சரியான விளக்கம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த முதல்வர் வாரத்துக்கு ஒரு நாள் கோட்டைக்கு வராங்க. ஒரு நிமிஷம் பதவி மாறினவங்க புதுசா வந்தவங்க ஒரு பொக்கே கொடுப்பாங்க ஒரு நிமிஷம். அடுத்த ஒரு நிமிஷம் யாருக்காவது நலத்திட்டங்களை கொடுப்பாங்க. அடுத்த ஒரு நிமிஷம் கக்கூஸ் திறப்பாங்க இங்கிருந்து. அதுக்கு அடுத்த அரை நிமிஷம் 4 கையெழுத்து போடுவாங்க. வாரத்துக்கு 3.5 நிமிஷம் வேலை பார்த்துட்டு 24 மணி நேரமும் மிடாஸ் முதலாளி சசிகலாவோடையும் இளவரசியோடையும் உட்பட 44 கம்பெனி 24 மணி நேரமும் ஒரு சிஎம் வந்து 24 மணி நேரமும் சசிகலா கூட ஜெயலலிதா கூட கடந்த 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் கோடி ஒரு சாலை வியாபாரி கூட 24 மணி நேரம் இருக்கக்கூடிய முதல்வரா? இது முதல்வரா? ஒரு வரலாறு இருக்கணும். நான் முடிச்சறேன். எப்படிப்பட்ட வரலாறு? நான் முடிச்சறேன். ரொம்ப கூலாவே இந்த முதல்வருக்கும் எங்க முதல்வருக்கும் எங்களை பத்தி என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு? ஒரு சாரை ஆலய முதல்வர் பாருங்க. 24 மணி நேரம் அலோ பண்ணீங்க. நான் முடிக்கிறேன். முதல்வர் திரு அப்பாவு நான் சொல்றது கேளுங்க அப்பாவு. வாரத்துக்கு 3 நிமிஷம் நீங்க பேசுற ஒரு பேச்ச சட்டமன்றத்துல பாருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்ச சட்டமன்றத்துல இருக்குங்க. கருணாநிதி இரட்டை வேடத்தை நீங்க பேசுறதெல்லாம் சட்டமன்றத்துல எத்தனை இருக்கு? இல்ல திரு அப்பா எழுத்தாரங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான வார்த்தை நடத்தாமே. நான் உள்ள திரு அப்பா நீங்க பேசுற பேச்சுங்க. திரு அப்பா கருணாநிதி இரட்டை வேடத்தை பத்தி அப்பா ஒரு பேசுற பேச்சு எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் நீங்க மிடாஸ்க்குலாம் போனீங்கன்னா அது நான் தான் கேட்டேன். நம்ம தலைப்புக்குள்ள நிப்போமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்னுடைய கேள்வி என்பது நம்ம தலைப்புக்குள்ள நிக்கலாம். 2 கேள்வி. நீங்க மிடாஸ் எல்லாம் குறிப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு பதில சொல்லிட்டு நான் இடைவேளைக்கு போறேன். இதே மிடாஸிடம் இருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நீங்க கொஞ்சமாவது சரக்கு வாங்குனீங்க. இதுல ஏதோ அதிமுக மட்டும் தான் வாங்கின மாதிரி மதுவிலக்கு என்பது 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய பொதுவான இன்னைக்கு தான் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க மதுவிலக்கு பற்றி. இதற்கு முன்பு இதே மிடாஸ்ல திராவிட முன்னேற்ற கழகமும் சரக்கு எடுத்த அரசு தான். அதனால அதற்குள்ள நம்ம போனோம்னா அது வேற விவாதமா போய்டும். நான் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் வரேன். இத பேச ஆரம்பிச்சா டிஆர் பாலு சொன்ன விஷயத்தை பேச வேண்டியிருக்கும். மது ஆலைக்குள்ள இல்ல அதான் சொல்றேன். நான் சப்ஜெக்ட் டைவர்ட் ஆகும். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் வரேன். கேள்வி என்பது இது திமுக அதிமுக மட்டுமே மையப்படுத்தக்கூடிய அரசியலுக்கான ஒரு முயற்சியாக திமுக அதிமுக இரண்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் வேட்பு மனுக்கள் விருப்ப மனுக்கள் அளிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மிகப்பெரிய அளவில் அதிமுகவிற்கான விருப்ப மனுக்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்ப மனுக்கள் ஏன் அதை எட்டவில்லை? அந்த அளவிற்கான விருப்ப மனுக்கள் வராதனுடைய காரணமும் பின்னணியும் என்ன? ஒரு வலுவான கூட்டணி அமையாது கூட ஒரு விதத்தில் அதற்கான காரணியா? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. நாம் தமிழர் கட்சியினுடைய வீணரசனுடைய கருத்துக்களோடு சிறிய இடைவேளைக்கு பிறகு.